என் பேர் ரங்கநாதனுங்க. காஞ்சிப்பாடி கிராமம். இது வந்து இந்த ஃபார்மில் முதல்ல 2-3 ஐட்டம் பார்த்தோம். இது 4வது ஐட்டம். வந்து மரங்களும் சில மரங்கள் நான் இதுக்காக விதைக்காக நிறைய நட்டு வச்சுருக்கேன். சந்தன மரம் வச்சுருக்கேன், செஞ்சந்தனம் வச்சுருக்கேன், தேக்கு இருக்குது, கிலுவை இருக்குது. இந்த ஊரில் வராதுன்னு நினச்சாங்க, கிலுவை ஒன்று வளர்த்து வச்சுருக்கேன். இது வேலிக்கு சிறந்த மரங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. அங்கே இருக்கிறது அது வந்து சில்வர் ஓக்கு. அதுக்கு அடுத்தது நீர் மருது, தென்னை மரம். இவ்வளோதான் வெரைட்டிஸுங்க. அங்கே 2 இருக்கிறது. ஒன்று நாவல் இருக்குது, அங்கே ஒரு 3 மாமரம் இருக்குது, ஒரு என்னது இழுப்பு இருக்குது. இது எல்லாமே விதை உற்பத்தி பண்ணி பின்னாடி ஃபியூச்சரில் இந்த ஏரியாவில் காட்டில் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். சரிங்க, ஒவ்வொரு மரத்தையும் காட்டிட்டீங்களா? காட்டலாம் ஐயா. ஃபர்ஸ்ட் சந்தன மரங்க. அந்த மரம் வந்து செம்மரம், சந்தனம் அங்கே இருக்காங்க. சந்தனம். இது செம்மரம். இது சத்தியம் ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க. செம்மரங்களா அது? எத்தனை வருஷம் மரங்க இது? 7 வருஷம். 2019 7 வருஷம். நல்லா வளர்ச்சி 7 வருஷம். நல்ல ஜம்முன்னு இருக்குது. இது நல்லா வந்திருக்கு. இது தோட்டம் முழுக்க கூட வைக்கிறதுனா வைக்கலாம். செம்மரம். செம்மரம். இந்த நெல்லி எல்லாம் ஒரே நேரத்தில் வச்சதுதான். இது மகாகனி. இது இந்த செடி இது வளர்ச்சி இங்கே இல்லை. அதுவும் அடுத்தது மகாகனி. இதெல்லாம் தேக்கு. தேக்குங்களா? இதெல்லாம் தேக்கு. எல்லாம் சின்னதாக இருக்குது, அதனால தேக்கு. நெல்லி. இதுக்கப்புறம் மகாகனி தான் 2-3 இருக்குது. எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? இந்த பவுண்டரியில் இருக்கிறது எல்லாமே தேக்கு தான். இப்போ இருக்கிறது எல்லாமே தேக்கு. இங்கே இந்தாண்ட இது எதுவும் நான் வைக்கலங்க. இதுலேருந்து முளைச்ச விதைங்க இதெல்லாம். ஆமாம், இது எல்லாமே தேக்கு தானாக வளர்ந்தது தான். இந்த ஏரியாவுக்கு தேக்கு, செம்மரம், சில்வர் ஓக்கு, இது 3 நல்லா வருதுங்க. புரியுதுங்களா? இது இது வந்து மகாகனி. இது சந்தனம் பாருங்க. இது செஞ்சந்தனம் நல்லா இருக்கா? இந்த அந்தாண்ட இருக்காது. நல்லா 10 வருஷம் போச்சுன்னா ஜம்முன்னு ஆகிடும். இது கிலுவைங்க. அது கிலுவைங்கிறது ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஃபார் நல்ல உரம். அது ஆட்டுக்கு தீனி, மாட்டுக்கு தீனி ப்ளஸ் வேலி பாதுகாப்புக்கும் இதை போடலாம். நல்ல முள் லைட்டாக இருக்கும். 10 கிலோ வச்சு ஒன்றேன்னு போயிடுச்சு. அதுலேருந்து நிறைய பிரித்து இங்கே வச்சுருக்கேன். வேணுங்கிற சும்மாவே ஒடிச்சு கொடுக்குறது நல்லாவே வரும். இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. நீங்கள் காய் பார்த்தீங்களா? க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். காய் நிறையா இருக்குது. இது ஃப்ளவரிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. நெருக்கமாக இருக்குது. இது வந்து கீழே தான் காய்க்கும், உச்சியில் காய்க்காது, நுனியில் காய்க்காது. உள்ளுக்குள்ளே கிளைக்கு நடுப்பில் தான் காய்க்கும். நிழலான பகுதியில் தான் காய் இருக்கும். இது ஸ்வீட் வெரைட்டி. ஒரு சாம்பிளுக்கு ஒன்றேன்னு வச்சா நல்லா வந்திருக்கு. இப்போ நிறையா வந்திருக்குன்னு நினச்சி நல்லா வரும். காய் வர நேரத்தில் குரங்கு வந்து விளையாண்டுட்டு இருக்கு. ஆமாங்க, போகலாம். இது விளாம்பழம். மகாகனி, சில்வர் ஓக். இதுவும் நல்லா வருது, சில்வர் ஓக்கும் நல்லா வருது. ஸோ இதெல்லாம் வைக்கலாங்கிறதுக்கு ஒரு பரிட்சாத்த முறையில் இதை வச்சது. உடுவல்லி தான். இது நீர் மருதுங்க. நீர் மருது உட்டு வெரைட்டி தான். உட்டு வெரைட்டி தான். இதுதான் ஏதோ 1000 கிலோ விதையை சேர்த்து வச்சுக்கிறேன். இல்லைங்க, இந்த ஆமாம் விதை நிறைய 1000 கிலோ இல்லை, 1000 விதைக்கு மேலே. இதனுடைய மருதப்பட்டைன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் இந்த இதுக்கு பட்டைக்கு நல்ல மதிப்புங்க. மருந்து பொருள்.
இந்த பட்டை இருக்குல்ல, ஆமா ஆமா. இது உறிஞ்சி வரும்போது இந்த பட்டை வந்து ஒரு சில மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்கு. இது பட்டையில தான் மதிப்பு சொல்லுவாங்க. இதை மாதிரி உரிச்சு எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து இது முழுசா இருக்கு. பட்டை உரியும் போது அதை எடுத்து வச்சுக்கணுங்க. மருதப்பட்டை அப்படின்னு 1000 கிலோ விதை எடுத்து வச்சிருக்கீங்களா? 1000 கிலோ 1000 விதைக்கு மேல எடுத்து வச்சிருக்கு. போன வருஷம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. என்ன காரணம்? ஃபாரஸ்ட்ரிக்கு தான் சீட்லிங்ஸ் போடலாம், இல்லாட்டி காட்டில் தூவி விட்டோம்னா 10 முறை முறைக்கட்டுமே. இதுதான் விதைங்களா? ஆமாம், காய் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. மரம் ஃபுல்லா ஒரே காயா இருக்கு. ஆமாம், இது நெல்லி, அரைநெல்லி. இது வெட்டிவேர், பையில போட்டிருக்கேன். தென்னை மரம் ஆஸ் யூஷுவல். இது தொட்டி வந்து 2 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இந்த தொட்டி தண்ணி வந்து எனக்கு லிமிட்டட் தாங்க. இது ரெக்குவயர்மெண்ட் இது வரது போர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் வரும் தண்ணி. அப்படி போயிடுங்க. வாட்டர் ஸ்டோரேஜ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் எல்லாமே அதில் நடக்கும். தண்ணி நம்ம செடிகளுக்கு நிறைய டிமாண்டை ஏற்பட்ட போது வைக்கிறதுக்கு. ஏன்னா போரில் வந்து இங்கே 80 அடிக்கு மேலே தண்ணி கிடையாது. 80 அடியில் வந்து ஒரு ஊற்று இருக்குது. அதில் வந்து வர்ற தண்ணி ரொம்ப லிமிட்டட், ஒரு 1/2 hour தான் வரும். அதை வச்சு இங்கே எதுவும் பயிர் பண்ண முடியாது. அதை பண்ணணுங்கிறதுக்காக வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது ஏற்படுத்தப்பட்ட தொட்டி. ப்ளஸ் மீனும் அதில் இருக்குது. சாப்பிட்ற மீன் விட்ருக்கோம். அது கொஞ்சம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதில் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் இருக்குது. இதில் சாப்பிட்ற மீன் விடலாம். இது எல்லாமே நேச்சுரலாக வளர்றதுங்க. மாமரம்லாம் தானாக வளர்ந்தது. இது நாவல் மரங்க. இது ஆமாம், அது ஒரு சீசன் தானே. அதுதான் இழுப்பங்க. இந்த வருஷம் பூ லைட்டாக பூத்துது, அதுக்கப்புறம் கொட்டி போச்சு. ஒன்றும் காய் காணும். ஒரு இழுப்ப மரம் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கான எண்ணெய் ஆச்சு, ஒரு வருஷத்துக்கான எண்ணெய் ஆச்சு. அது அந்த காலத்தில் ஒரு குடும்பங்கிறது 10-15 பேர். 10-15 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு மரம் இருந்ததுன்னா, அதில் காய்க்கிற காய் இருந்ததுன்னா சாப்பிட்ற அது வந்து இழுப்பெண்ணெய். எண்ணெய் கிடையாது, இழுப்பெண்ணெய். அதை கரெக்டான பதத்தில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க ஒரு வீட்டுக்கு உள்ள எண்ணெய் ஆகிடும். அந்த மரம். ஆமாம். நீங்க எடுத்துருக்கீங்களா என்ன எதுனா? இது வரைக்கும்? ஆமாம், நான் சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது வச்சிருக்கேன். இல்லை, இப்போ நீங்கள் என்ன எதுனா எடுத்துருக்கீங்களா? இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. அது தெரில எனக்கு. வச்சு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் காய்க்கல. 3 இல்லை, அதில் ஒரு கிளை, ஒரு மரத்தில் 2 கிளையா போயிருக்கு. அதான் சொல்றேன், அதுல ஒரு அடி மரத்துல 2 கிளையா ஒரே மரம் 2 கிளை. நான் எதுவுமே வெட்டுறது இல்லைங்க.